இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இந்த பழம் கிடைக்க இன்னும் 1 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா இந்த வெயிலில் நல்லா பழுத்து பழம் வெடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இது பார்த்துருந்தா எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். வெள்ளரி பழம் தான். எங்கள் ஊர் பக்கம் இது வெண்ணப்பழம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அப்படியே அதை புடுங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக சக்கரை தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக 90ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெள்ளரி பழ ஜூஸ் இதை நான் இன்றைக்கி எப்படி போட்டேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தோலை மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளரி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த வாசனையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஏலக்காய், இதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து அடிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக 1 கப்பு ஃபுல்லாக சக்கரை, நமக்கு தேவையான அளவு இனிப்பு பார்த்துட்டு சக்கரை சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பழத்தை நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலக்கணும் அப்படின்னா ஜூஸ் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சிது அப்படின்னா இந்த சம்மருக்கு ஒரு தடவையாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கொல்லியில் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் கண்டிப்பாக கிடச்சிது அப்படின்னா இந்த சம்மருக்கு ஒரு தடவையாவது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.